நைட்டில் வந்து சீக்கிரமாக படுத்து காலையில் சீக்கிரம் எழணும். காலையில் சீக்கிரம் எழுந்த பிறகு திரும்பவும் பகலில் படுக்காமல் இருக்கும். பகலில் படுக்காமல் இருந்து அந்த பழக்கத்தை அப்படியே கொண்டு வரணும். பகல்லையும் படுக்கக்கூடாது, மற்ற டைம்லையும் படுக்கக்கூடாது. ஒன்லி படுக்கிறது தூங்குறது நைட்டில் மட்டும்தான் தூங்கணும். அந்த நைட்டில் தூங்குறது வந்து ஏர்லியராக சீக்கிரம் படுத்து சீக்கிரம் அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணுங்கள். உங்களுக்கு குட் கர்மா வேலை செய்யறதாக இருந்தால் அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. உங்களுக்கு பேட் கர்மா வேலை செய்யறதாக இருந்தால் நீங்கள் பழைய ரொட்டீன் லைஃப்லேயே வந்து எல்லோரும் மாதிரியும் நீங்களும் கஷ்டப்பட்டுருப்பீங்க. மற்றவங்களும் கஷ்டப்பட போகிறாங்க, நம்மளும் கஷ்டப்பட போகிறோம். ஒன்றாலனாலும் என்னால் நீங்கள் எல்லோரும் கஷ்டப்பட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ சுகப்படணும்னு அமைப்பு இருந்து நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், லைஃப்பில் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும், அமைதியோட சந்தோஷத்தோட நிம்மதியோடு இருக்கணும்னு சொன்னால் விடிகால இடம் பாருங்கள், நைட்டில் சீக்கிரம் படுக்க பாருங்கள். நைட்டில் குறைஞ்சபட்சம் 7க்கெலாம் சாப்பிட்டு 9க்கெலாம் படுக்க போங்க. காலையில் 3 மணிலேருந்து மினிமம் 5 மணிக்கு சீக்கிரம் இடம் பாருங்கள். இதில் நிறைய நன்மைகள் கிடைக்கும். இதில் வந்து லிஸ்டெல்லாம் போட முடியாது, நிறைய இருக்குது, நிறைய நன்மைகள் கிடைக்கும். தயவுசெய்து இந்த பழக்கத்தை ஃபாலோ பண்ணுங்கள். லைஃப்பில் சில காஸ்மிக் எனர்ஜிஸ் வந்து உங்கள் பாடியில் ஈஸியாக அப்சார்வ் ஆகும். மற்ற டைமை விட அந்த டைமில் ஈஸியாக அப்சார்வ் ஆகும். அப்போ வந்து நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும். நீங்கள் எழுந்து யோகாசனம் பண்ணுறீங்க, நீங்கள் எழுந்து மூச்சு பயிற்சி பண்ணுறீங்க, நீங்கள் எழுந்து தியானம் பண்ணுறீங்க, அல்லது நீங்கள் வேறு டே டு டே லைஃப் உங்கள் வீட்டு வேலைகள் செய்கிறீங்க. எதுவாக இருந்தாலும் நீங்கள் எந்த வேலை செய்தாலும் அந்த நேரத்தில் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். இந்த எனர்ஜி உங்கள் லைஃப்பில் என்ன பண்ணணும்னு சொன்னால் டென்ஷன் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் உங்களை வாழ வைக்க போன வழிகளை உங்களுக்கு காட்டி கொடுக்கும். உங்களுக்கு நோய் வருகின்ற வாய்ப்புகளை எல்லாம் குறைச்சி கொடுக்கும். உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க, தப்பு பண்ணுறவங்க உங்களை வந்து சேர மாட்டாங்க, அவங்களுடைய கனெக்ஷன் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி வகைகள் இல்லாமல் நீங்கள் வந்து வாழ்க்கையில் நல்ல வாழ்க்கையாக வாழ முடியும். அதனால் காலையில் எடுங்கன்னு சொன்னாங்க, நைட்டில் சீக்கிரம் படுங்கன்னு சொன்னாங்க. அப்போ நைட்டில் சூரியன் அஸ்தமனமான பிறகு உங்களுடைய டே டு டே லைஃப்பை ரிட்டையர் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு படுத்துறீங்க, படுத்து ரெஸ்ட் எடுக்கிறீங்க. அப்போ காலைல ஃப்ரெஷ்ஷாக எழுதி உங்களுக்கு நோய்கள் கிடையாது. இன்றைக்கி வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்ச லைட்டை பயன்படுத்தி இன்றைக்கி 24 ஹவர்ஸும் டே டைம் மாதிரி நம்ம டீல் பண்ணுறோம். நைட்டில் வந்து ஃபுல்லாக லைட்டை போட்டுக்கிட்டு நம்ம என்ஜாய் பண்ணுறோம். இயற்கை வென்று விட்டதாக நம்ம நினைக்கிறோம். இயற்கையெல்லாம் வெல்ல முடியாது. இயற்கைக்கிட்ட தான் நம்ம பணிஞ்சே போய் ஆகும். இல்லைன்னா இயற்கை நம்ம பணியை வச்சிடும். 6 மணிக்கெல்லாம் படுத்து காலைல விடிகாலம் எழுந்தவங்க நோய்களே இல்லாமல் இருந்தாங்க. இன்றைக்கி நம்ம எல்லா நோய்களோடு இருக்கிறோம், எல்லா நோய்களுக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கிறோம். எல்லா நோய்களுக்கும் ட்ரீட்மெண்ட்டு ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் சர்ஜரி போகிறோம், சர்ஜரி போயிட்டும் சஃபர் ஆகிட்டுருக்கோம், கஷ்டப்பட்டுருக்கோம். டென்ஷன், எமோஷன், இந்த மாதிரியான நெகட்டிவான மன பாதிப்புகள்லாம் வந்து பழங்காலத்தில் கிடையவே கிடையாது. நீங்களே இப்போ கூட காலைல விடிகாலம் எழுந்து பாருங்கள், அதெல்லாம் போயிடும். அதுக்கான சூழ்நிலைலாம் மாறிடும். இப்போ நீங்கள் அது இல்லாமல் லேட்டாக நீங்கள் எழுந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனைகள் லைஃப்பில் இருக்கத்தான் செய்யும். இருக்கிறதுக்கான மாதிரி சூழ்நிலை உருவாகும். அப்போ நீங்கள் எந்த மாதிரி சிஸ்டத்தை மாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னால், அப்படி ஒரு சிஸ்டம், தவறான சிஸ்டம் உருவாயிடுச்சு. அந்த உருவாயிட்டு பிறகு இப்போ நாம் அதை ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளால் முடிஞ்ச உடனே எவ்வளோ மாற்றிக்க முடியும். நீங்கள் வந்து தூக்கத்தை குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லலை, நீங்கள் உழைக்கிற நேரத்தை குறைச்சிக்கோங்கன்னு சொல்லலை. அந்த மோட் ஆஃப் டைமை வந்து கொஞ்சம் மாற்றிக்கங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் நைட்டில் வந்து 12 மணிக்கு படுத்து காலையில் 10 மணிக்கு எழுறது, நைட்டில் ஒரு 6-7 மணிக்கெல்லாம் படுத்து நீங்கள் காலையில் சீக்கிரமாக எழுங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சில பேர் சொல்லுவாங்க, சார் எனக்கு டியூட்டியெல்லாம் நைட் டியூட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சில விஷயங்கள் வந்து என்னடா டாக்டர் இப்படி சொல்கிறாருன்னு சொல்லி தப்பாக நினைக்காதீங்க. இதுதான் உண்மை. நீங்கள் நைட் டியூட்டி பண்ணுறீங்க, நைட்டெல்லாம் கண்ணு முடிச்சு வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது எதை காட்டுகிறது அப்படின்னா உங்களுடைய பேட் கர்மாவை காட்டுகிறதுன்னு அர்த்தம். உங்களோட ஜாதகத்தில், உங்கள் ஹாரோஸ்கோப்பில் இந்த மாதிரி நெகட்டிவ் கர்மாஸ் வேலை செய்யும்போது அவங்க நைட்டில் கண்ணு முடிச்சிருக்கிற மாதிரி வேலைக்கு போவாங்க.